கூட்டணி பிரச்சினைகளை மறைக்க அரைவேக்காட்டுத்தனமாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். தஞ்சையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக அரசின் புதிய விரிவான மினி பேருந்து திட்டத்தை தொடங்கி வைத்தார். மன்னர் சரபோசி அரசு கல்லூரியில் இருந்து சேவையை தொடங்கி வைத்த அவர் தஞ்சை புதிய பேருந்து நிலையத்தில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து 1194 கோடி மதிப்பிலான புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் 2 லட்சம் பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை அப்போது அவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சரஸ்வதி மகால் நூலகத்தின் பழுதடைந்த கட்டடங்களை பழமை மாறாமல் 12.5 கோடி ரூபாயில் மறுசீரமைக்கப்படும் என்றும் வெண்ணாறு வெட்டாறு பிரியக்கூடிய இடத்தில் புதிய பாலம் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். பட்டுக்கோட்டையில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என கூறியவர் போதூர் வட்டத்தில் உய்யக்கொண்டான் நீட்டிப்பு வாய்க்கால் மற்றும் மதகுகள் 15 கோடி ரூபாயில் மறுசீரமைக்கப்படும் என்று குறிப்பிட்டார். இந்த நூலகத்தோட பழுதடைந்த கட்டடங்களை பழமை மாறாமல் பாதுகாக்கிற வகையில் பொதுப்பணித்துறையின் மரபு சார்பு கட்டட அந்த பிரிவின் வாயிலாக 12 கோடி ரூபாய் 12 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவில் அது சீரமைக்கப்படும். இந்த கூடுதல் மானியம் மற்றும் சீரமைப்பு பணிகள் சரஸ்வதி மகா நூலகத்தில் இருக்க அரிய சமைப்புகளான கையெழுத்து பிரதிநிதிகள், ஓலைச்சுவடிகள் மற்றும் நூல்கள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும். இந்த அறிவிப்போடு இன்னும் 3 அறிவிப்புகளையும் நான் வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, தென்பெரம்பூர் அருகில் வெண்ணாறு மற்றும் வெட்டாறு பிரியக்கூடிய இடத்துல 42 கோடி ரூபாய் செலவில் புதிய பாலம் அமைக்கப்படும். மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்ட தகுதியுள்ள மகளிர் ஜூலை 15ஆம் தேதி முதல் நடத்தப்படும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் அவற்றிற்காக விண்ணப்பிக்கலாம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். விண்ணப்பங்கள் மேல 40 கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்ட தகுதியுள்ள பெண்கள் இந்த முகாம்களை உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் நிச்சயமாக தரலாம். இப்படி தரக்கூடிய விண்ணப்பங்கள் மேல 45 நாட்களுக்குள்ள முடிவெடுத்து ஜூலை 2ஆம் வாரம் தொடங்கி அக்டோபர் மாதம் வரை இந்த முகாம்கள் நடக்கும். தொடர்ந்து பேசிய அவர் திமுக அரசு வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட்டு வருவதாகவும் இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியவில்லை என்றும் கூறினார். கூட்டணி பிரச்சினைகளை மறைக்க அரைவேக்காட்டுத்தனமாக இபிஎஸ் அறிக்கை வெளியிட்டு வருவதாக விமர்சித்தார். திமுக அரசின் திட்டங்களுக்கு மக்கள் அளிக்கும் வரவேற்பை இபிஎஸ்ஆல் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர் எடப்பாடி பழனிசாமியின் எண்ணமெல்லாம் பெட்டி மீதுதான் இருக்கிறது என்றும் கடுமையாக விமர்சித்தார். இந்த சாதனைகளை உங்களுடைய முகங்களை காணக்கூடிய மகிழ்ச்சி மூலமாக நான் பார்க்கிறேன். மக்களான நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு என்பது எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பை இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து பொறுத்துக்க முடியாமல் தான் எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய உட்கட்சி பிரச்சனையும் கூட்டணி பிரச்சனையும் மறைப்பதற்காக இன்றைக்கு அவர் அரசியல் அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறார். அந்த அறிக்கையால் ஒழுங்கா செய்திகளை படித்து உண்மையான நிலவரங்கள் தெரிஞ்சு வெளியிடுகிறார்னா அதுவும் கிடையாது. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் ஆளுநர் ரவி இன்னும் மாறவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்தார். சந்திக்க நேரம் கொடுத்தால் தஞ்சாவூர் கலைஞர் பல்கலைக்கழக மசோதா குறித்து கேட்பார்கள் என பயந்து உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு நேரம் தராமல் இழுத்தடிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எல்லோருடைய ஒப்புதலோட ஒருமனதாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பி வச்சோம். ஆனா தஞ்சை மாவட்ட மாணவர்கள் உயர்கல்விக்கான அந்த சட்டத்துக்கு ஆளுநர் அவர்கள் இந்த தேதி வரையில ஒப்புதல் தரலாம். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகாவது அவர் மாறியிருப்பார் நினைச்சோம். அவரா இன்னும் மாறல. கலைஞர் பல்கலைக்கழக மசோதா தொடர்பா பல முறை நாம நினைவூட்டணும். நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சரையும் ஆளுநரை போய் பாருங்க அப்படின்னு நான் சொல்லி, ஆனா உயர்கல்வித்துறை அமைச்சரை சந்திக்க நேரம் தர இன்னும் இழுத்தடித்து இருக்கிறார். இன்னும் நேரம் கொடுக்கல. தெரியும் நேரம் கொடுத்தா இதை கேட்பாங்கன்னு.
அதுக்கு பயந்துட்டு சந்திக்க மறுக்கிறார்.